I can bet you நீங்க யூடியூப்ல போய் ரோட் மேப் டு பி a வெப் டெவலப்பர்னு சர்ச் பண்ணீங்கன்னா thousands ஆஃப் வீடியோஸ் வரும். பட் 95% ஆஃப் த வீடியோல உங்களுக்கு இதான் பாத் இப்படி தான் படிக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிளைனே பண்ணிருக்க மாட்டாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நான் பர்சனலா வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும்ன்ற போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்திருக்கேன். பட் எதுவுமே எனக்கு ஆன்சர் கிடைச்சதே இல்லை. எனக்கு இருந்ததெல்லாம் கன்ஃபியூஷன் ஒன்று தான். பட் in this video I will. Hi guys, welcome back to my YouTube channel. I am Susinder, a freelance web developer. இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த சேனல்ல வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ் மட்டும் இல்ல, டெய்லிக்கும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன், மறக்காம பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும்னா நீங்க என்னென்னலாம் படிக்கணும்ன்றத கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அட் ஃபர்ஸ்ட் எதுக்காக நீங்க என்னோட வீடியோவை ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்ன்ற ரீசனை சொல்றேன். ஃபர்ஸ்ட், நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், அதுவும் செல்ஃப் லேர்ன் வெப் டெவலப்பர். எந்த ஒரு பிசிக்கல் கிளாஸும் போகாம ஆன்லைன்ல மட்டுமே படிச்சு கத்துக்கிட்டேன். சோ நான் இங்க ஷேர் பண்றது நாலேஜ் அபௌட் வெப் டெவலப்மெண்ட் இல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் வெப் டெவலப்மெண்ட். அகைன் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் பேசுவேன். மத்தவங்க மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்ல இருக்கிறத படிச்சுட்டு வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்ற பேர்ல நான் ஒப்பிக்க மாட்டேன். தேர்ட், ஐ கேன் பெட் யூ நீங்க யூடியூப்ல போய் ரோட் மேப் டு பி a வெப் டெவலப்பர்னு சர்ச் பண்ணீங்கன்னா thousands ஆஃப் வீடியோஸ் வரும். பட் 95% ஆஃப் த வீடியோல உங்களுக்கு இதான் பாத் இப்படி தான் படிக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிளைனே பண்ணிருக்க மாட்டாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நான் பர்சனலா வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும்ன்ற போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்திருக்கேன். பட் எதுவுமே எனக்கு ஆன்சர் கிடைச்சதே இல்லை. எனக்கு இருந்ததெல்லாம் கன்ஃபியூஷன் ஒன்று தான். இந்த வீடியோல ஐ ப்ராமிஸ் யூ நீங்க வெப் டெவலப்பராக பெர்ஃபெக்ட் ரோட் மேப் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ராக் பண்ண விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போய்டும். ஃபர்ஸ்ட், வெப் டெவலப்மெண்ட்னா என்ன? வெப் டெவலப்மெண்ட்டை சிம்பிளா சொல்லணும்னா வெப்சைட் கிரியேட் பண்றது. பட் எப்படி வெப்சைட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க? இப்ப ஹியூமன் டு ஹியூமன் பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அந்த மாதிரி ஹியூமன் டு கம்ப்யூட்டர் பேசுறதுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அதுதான் நாங்க கோடிங்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர்ல கோட் எழுதுறது மூலமா கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட பேச முடியும். எப்படி ஹியூமன் டு ஹியூமன் பேசுறதுக்கு லாக்ஸ் கணக்குல லாங்குவேஜஸ் இருக்கோ, அந்த மாதிரி ஹியூமன் டு கம்ப்யூட்டர்ஸ் பேசுறதுக்கு 1000 கணக்குல லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர்ஸ்க்குன்னு எதுவும் அபிஷியல் லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நீங்க கோட் எழுதி தான் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். வெப் டெவலப்மெண்ட்ல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் வெப் டிசைனிங். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் படிக்கணும்ன்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன? அந்த பேர்லயே நீங்க நோட் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்ட் இருக்கும். ஒரு வெப்சைட்ல நீங்க உங்க கண்ணால பாக்குற எல்லா விஷயமே ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் தான். அதை பண்றவங்க பேரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பர். ஃபர்ஸ்ட், HTML ஆரம்பிக்கணும், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த HTML தான் ஒரு வெப்சைட்டோட ஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கண்டிப்பா HTML ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். ஏன்னா 10th வரைக்கும் கம்பல்சரியா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்திருக்கு. மேபி 7th or 8th இந்த HTML படிச்சிருப்பீங்க, பட் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ இந்த HTML வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு வெப்சைட்ல நீங்க போய் பாக்குறீங்கன்னா எந்த வெப்சைட்டும் பிளாங்கா இருக்காது. அதுல ஒரு ஹெட்டிங் இருக்கும், ஒரு பேராகிராஃப் இருக்கும், ஒரு லிங்க் இருக்கும், இல்ல ஒரு பட்டன் இருக்கும். இது எல்லாத்தையும் அங்க கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்க HTML தான் யூஸ் பண்ணணும். நீங்க எவ்வளவு ஸ்லோ லேர்னரா இருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸிமம் 1 டே கூட இந்த HTML முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க HTML முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து CSS படிக்கணும். CSSன்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இப்போ வெப்சைட்ல HTML யூஸ் பண்ணி கண்டென்ட் அப்லோட் பண்ணியாச்சு, பட் அதை அப்படியே விட்டா ரொம்ப கேவலமா இருக்கு, ரைட்? இப்போ இதெல்லாம் அழகா ஆக்கிறதுக்கு டிசைன் பண்ணணும். இதை டிசைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் CSS. ஒரு வெப்சைட்ல இருக்க ஹெட்டிங், பேராகிராஃப், லிங்க்ஸ், பட்டன்ஸ் எல்லாம் என்னென்ன கலர்ல இருக்கணும், அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கணும், அது எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கணும், அது எந்தெந்த பொசிஷன்ல இருக்கணும்ன்றது வரைக்கும் CSS தான் நீங்க கோட் பண்ண முடியும். சோ HTML வச்சு நீங்க கண்டென்ட் அப்லோட் பண்ண முடியும் and CSS வச்சு அப்லோட் பண்ண கண்டென்ட்டை டிசைன் பண்ண முடியும். CSS மேக்ஸிமம் 2 to 3 வீக்ஸ்ல நீங்க படிச்சு முடிச்சிடலாம். நீங்க எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் CSS மட்டும் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லியே தர மாட்டாங்க. அதுல இருக்க பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நீங்க தான் கத்துக்கணும். CSS படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பூட்ஸ்ட்ராப் படிக்கணும். இந்த பூட்ஸ்ட்ராப்னா என்ன? இப்போ CSS எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? ஸ்டைல் பண்றதுக்கும் ஒரு லேஅவுட் கிரியேட் பண்றதுக்கும். மோஸ்டா எல்லா இடத்துலயும் ஒரே லேஅவுட் தான் கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக ஒரு தடவையும் நம்மளால உட்காந்து கோட் எழுதிட்டு இருக்க முடியாது. இங்க தான் பூட்ஸ்ட்ராப் வருது. இந்த பூட்ஸ்ட்ராப்ல எல்லா கோட்ஸும் எழுதி வச்சிருவாங்க. அதை நம்ம ப்ராஜெக்ட்டோட லிங்க் பண்ணி அதை யூஸ் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. நம்ம லேஅவுட் அண்ட் டிசைனிங் ஒர்க்கை ரொம்ப ஈஸியா ஆக்கிறதுக்கு தான் இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஃப்ரேம்வொர்க்ஸ்னு சொல்லுவோம். இதே மாதிரி CSSக்கு நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. இதுல பெஸ்டான ஃப்ரேம்வொர்க் பூட்ஸ்ட்ராப். இந்த பூட்ஸ்ட்ராப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட் எதுன்னா Tailwind CSS. இப்போ நீங்க CSS முடிச்சிட்டீங்க, அடுத்து நீங்க என்ன படிக்கணும்னா JavaScript. இங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. JavaScript ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ், HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HTML ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இப்போ அந்த வெப்சைட்ல HTML யூஸ் பண்ணி கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அண்ட் CSS யூஸ் பண்ணி டிசைனும் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த வெப்சைட்ல இருக்க பட்டனை கிளிக் பண்ணா ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். அப்படி நடக்கலன்னா அந்த பட்டன் வச்சதே யூஸ்லெஸ் தானே. இங்க தான் JavaScript வருது. ஒரு பட்டனை கிளிக் பண்ணா அது என்ன பண்ணணும், அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும்ன்றத ஃபுல்லாவே
நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் கோட் எழுதுவீங்க. ஸ்டாட்டிக்கா எந்த ஒரு யூஸும் இல்லாம இருக்க ஒரு வெப்சைட்டை உயிர் கொடுக்கறது தான் ஜாவாஸ்கிரிப்ட். சிஎஸ்எஸ்க்கு எப்படி பூட்ஸ்ட்ராப்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கோ அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது jQuery. நீங்க வெறும் ஜாவாஸ்கிரிப்ட்ல மட்டுமே கோட் எழுதுனீங்கன்னா ரொம்ப பெருசா எழுத வேண்டியது இருக்கும். பட் இதுவே நீங்க jQuery யூஸ் பண்ணி கோட் எழுதுனீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா நீங்க கோட் எழுதலாம். அடுத்து நீங்க ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் படிக்கணும். இப்போ ஒரு வெப்சைட்ல ஏதோ ஒரு பார்ட்ல டைமிங் ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த டைமிங் ஓடுறதுனால என்ன ஆகும்னா ஒரு செகண்டும் அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதுவே நீங்க ரியாக்ட் யூஸ் பண்ணி கோட் எழுதுனீங்கன்னா அந்த பார்ட் மட்டும் தான் ரெஃப்ரெஷ் ஆகும், ஃபுல் வெப்சைட் ரெஃப்ரெஷ் ஆகாது. சோ இதனால என்ன ஆகும்னா வெறும் ஜாவாஸ்கிரிப்ட்ல மட்டும் நீங்க கோட் எழுதுனீங்கன்னா அடிக்கடி வெப்சைட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். அதனால வெப்சைட் சீக்கிரமாவே ஸ்லோ டவுன் ஆயிடும். பட் நீங்க ரியாக்ட் யூஸ் பண்ணி கோட் எழுதுனீங்கன்னா அந்த ஒரு பார்ட் மட்டும் தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், வெப்சைட் ரெஃப்ரெஷ் ஆகாது. அதனால வெப்சைட் ஸ்லோ டவுன் ஆகாம ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். அண்ட் இது மட்டும் இல்ல, நீங்க ரியாக்ட் வச்சு அமேசிங்கான டிசைன்ஸை கொண்டு வரலாம். உங்களுக்கு இப்ப HTML, CSS, JavaScript இது மூணு தெரிஞ்சாலே போதும், நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர். நான் சொன்ன சேம் மாடல்லே படிங்க. ஃபர்ஸ்ட் HTML, செகண்ட் CSS, அதுக்கப்புறம் Bootstrap, தேர்ட் JavaScript, jQuery and then React. JavaScript படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 1 month டைம் எடுத்துக்கும். ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேக் எண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் சைடோ அதே மாதிரி பேக் எண்ட் ஒரு வெப்சைட்டோட பேக் சைடு, அதாவது நாங்க சர்வர் சைடுன்னு சொல்லுவோம். பேக் எண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா. அந்த டேட்டாலாம் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும், அதுதான் டேட்டா பேஸ். இப்போ நீங்க திரும்பவும் போய் அந்த வெப்சைட்ல லாகின் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டாவும் நீங்க கொடுத்த டேட்டாவும் ஒண்ணா இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் உங்களை அலோவ் பண்ணும். இதுதான் பேக் எண்ட். இந்த பேக் எண்ட் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்கு நிறைய லாங்குவேஜஸ் கொட்டி இருக்கு. லைக் PHP, Java, Python, Node.js இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா PHP படிக்காதீங்க. அது ஒரு அவுட்டேட்டட் கான்செப்ட். இப்போ யாரும் அதிகமா அதை யூஸ் பண்றதே இல்ல. இப்போ மீதி இருக்க 3 லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க. அதை எப்படி சூஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்க ஒரு ஒர்க் போற பர்சன் எனக்கு கம்பெனிஸ்ல பிளேஸ்மென்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க Java இல்ல Python ஏதாவது ஒன்னு படிச்சுக்கோங்க. அதுவே நீங்க ஃப்ரீலான்ஸா தான் நான் ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா Node.js வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பேக் எண்ட் லாங்குவேஜ்க்கு Node.js தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா Node.js ஜாவாஸ்கிரிப்ட்ல ரன் ஆகும். நீங்க படிக்கும் போது அது உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும், ஈஸியா இருக்கும், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிப்பீங்க. நான் ஏன் ஜாவா ஆர் பைத்தான்ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலன்னா, இது ஒரு கோர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6 months கிட்ட ஆயிடும். ஆனா நீங்க Node.js படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 3 weeks போதும். எல்லாத்துக்குமே ஃப்ரேம்வொர்க் இருக்க மாதிரி Node.jsக்கும் Express.js இருக்கு. இந்த Express.js வச்சு நீங்க பேக் எண்ட்ல ஈஸியா கோட் எழுத முடியும். இப்ப பேக் எண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணி படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க டேட்டா பேசஸ் கத்துக்கணும். இந்த டேட்டா பேசஸ் எதுக்குன்னா, நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்குற டேட்டாவை ஒரு கிளவுட்ல ஸ்டோர் பண்ணணும். அதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க 2 படிக்கணும். ஒன்னு MySQL, இன்னொன்னு MongoDB. இந்த MySQL எதுக்காக படிக்கணும்னா, இப்ப நீங்க ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணீங்கன்னா அந்த பொருள் அதோட பிரைஸ்னு சொல்லி ஒரு MX எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் கேஸ்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க MySQL யூஸ் பண்ணணும். அந்த அதர் ஹேண்ட் MongoDB உங்க இஷ்டத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க டேபிளர் ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுல நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ட்விட்டர்ல போய் நீங்க லாகின் பண்றீங்கன்னா அந்த லாகின் டீடைல்ஸை நீங்க MySQL எடுத்துக்கங்க. டேபிளர் ஃபார்ம்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதுவே அதுல போற ட்வீட்ஸா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும், இல்ல ரைட் அப்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு MongoDBல ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கும். ட்விட்டர் இதுதான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லல, நான் இது ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சு முடிச்சிட்டாலே போதும், நீங்க இப்போ ஒரு பேக் எண்ட் வெப் டெவலப்பர். ஃப்ரண்ட் எண்ட்ல சொன்ன HTML, CSS, JavaScript வச்சு உங்களால குவாலிட்டியா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு பேக் எண்ட் நாலேஜ்லாம் எதுவும் தேவையில்லை. இது கூட உங்களுக்கு பேக் எண்ட் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருந்தா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதுதான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். இப்போ நீங்க எந்த ஒரு பிக் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாலும் அதுல நீங்க ஈஸியா ஒர்க் பண்ணலாம். லாஸ்டா வெப் டிசைனர். இவங்க மத்த வெப் டெவலப்பர்ஸ் மாதிரி கோட்லாம் எழுத மாட்டாங்க. இவங்க மோர் லைக் a graphic designer. ஒரு வெப்சைட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அந்த வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணி தருவாங்க. அதை தான் ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்பர் டிசைன் பண்ணுவாரு. அதுல எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்க பேக் எண்ட் வெப் டெவலப்பர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வெப் டிசைனிங் கத்துக்கணும்னா என்னென்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து UI and UX, யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு கத்துக்கணும். இந்த UI UX என்ன கத்துப்பீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை பார்க்க வர வியூவோட சைக்காலஜி எப்படி இருக்கும், எந்தெந்த ஃபாண்ட்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணணும், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணா கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும்னு நிறைய விஷயம் டிசைனிங் பத்தி கத்துப்பீங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு கிராஃபிக் டிசைனர் ரோல் தான். பட் அவங்களுக்கு வெப்சைட்டோட சைக்காலஜி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வெப் டெவலப்பர்ஸ்க்கு எப்படி ஒரு மார்க்கெட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வெப் டிசைனர்ஸ்க்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஒரு வெப்சைட்டை ஃபுல்லா டிசைன் பண்ணி தராங்க. ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னா இத்தனை ப்ராசஸ் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை எல்லாத்தையுமே ஒரே ஆள் கூட இப்ப என்ன எடுத்துக்கிட்டா என்னாலே ஒரு டிசைனை கிரியேட் பண்ணி அது கோட் எழுத முடியும். நான் UI UX படிக்கிறதுனாலும் எனக்கு ஒரு காமன் நாலேஜ் இருக்கு. அந்த மாதிரி எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் ஒரு காமன் நாலேஜ் இருக்கும். அதுபடி தான் ஒர்க் பண்ணுவாங்க. வெப் டிசைனர்ஸ் கிட்ட போறது கிளையண்டோட விருப்பம். இப்ப வெப் டெவலப்பரால டிசைன் பண்ண முடியலன்னா அவங்க வெப் டிசைனர்ஸ் கிட்ட தான் போக முடியும். எல்லா வெப் டெவலப்பர்ஸும் என்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நானே பண்ணிட்டு இருக்கேன். சில ஃபேமஸான வெப் டெவலப்பர்ஸ் தான் தனித்தனியா தான் இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்க பெஸ்ட் கோர்சஸ்
பெய்ட் அண்ட் ஃப்ரீ என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மறக்காம பாருங்க. ஸோ அவ்வளவுதான், ஒரு வெப் டெவலப்பரா எப்படி ஆகணும்னு சொல்லி ஒரு பெர்ஃபெக்ட் ரோட் மேப் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது வேல்யூ கிடைச்சிருந்தா ஐ காட் சம் வேல்யூன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபீல்ட்ல இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் எதை பத்தி பேசணுன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். until then bye.